வணக்கம், நான் பிரதீப் பேசுகிறேன். தொடர்ந்து விழிப்புணர்வு தகவல் நிறையா சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி சொல்ல போகிற தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் மருத்துவரை தவறுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அமெரிக்காவில் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை காய்ச்சல் அப்படின்னா உடனே போய் மருத்துவர் அணுக மாட்டாங்க. மருத்துவரே சொல்லுவாங்க, ஒரு 3-4 நாள் வீட்டில் இருந்துட்டு வாங்க, அதுவும் மீறி சரியாகலாம் வேணால் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்னதாக ஏதாவது ஒரு காய்ச்சல் சரி அப்படின்னா உடனே போய் மருத்துவர் நாடுவோம், உடனே போய் பார்ப்போம், அதை தடுக்க முயற்சி பண்ணுவோம். அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத இப்போ ஒரு சின்ன கதை மூலிமா பார்ப்போம். அது கதை இல்லை, நம்ம உடம்புடைய செயல்பாடுகள் அப்படி கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடு ஒன்று தொண்டை வரைக்கும் போகும். தொண்டை போனோன்னு என்ன பண்ணுறோம், மூளை யோசிக்கும். சின்னதாக நஞ்சோ ஏதோ விஷ தன்மை உள்ள பொருளோ எதோ இருந்துச்சுன்னா, நம்ம உடலில் சேராத விஷயங்கள் எதோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, மூளை உடனே அதை தடுத்து நிறுத்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், இறப்பை கிட்ட சொல்லி அதை வாந்தி மூலமாக உடனே இது பண்ணுங்க அப்படி சொல்லி அந்த மூளை இறப்பை கிட்ட சொல்லி வாந்தியை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணோம். அப்போ தான் நம்ம யோசிப்போம், நம்ம உடலில் நம்ம அம்மா அப்பா கூட சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசில் ஏதாவது ஒன்று சேராத சாப்பிட்ருப்படா, அதனால தான் வாந்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே கரெக்டாக தாங்க. நம்ம சாப்பிடும்போது அது சேராத சாப்பிட்றதுனால என்ன வாந்தியை வெளியே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவோம். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், இப்போ காலகட்டத்தில் உடனே அந்த வாந்தியை நிறுத்துறதுக்காக உடனே ஒரு மாத்திரை போட்டுருவோம். உடனே அதை என்ன பண்ணுவோம், உள்ளேயே போயிடும், வராது வாந்தி. ஸோ அந்த நஞ்சு உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே மூளை மறுபடியும் செயல்பட நிறுத்தாது. நுரையீரல்கிட்ட சொல்லி அது குடல் மூலிமா பேதியாக ரிலீஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணோம். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், சின்னதாக நம்ம உடலில் பேதி ஆனாலோ இல்லை வயிற்றுப்போக்கு ஆனாலும் என்ன பண்ணுவோம், நம்ம ஐயோ நம்ம உடம்பு சோர்ந்து போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், அதை நிறுத்த பார்ப்போம். உடனே அதுக்குண்டான மாத்திரையை போட்டு டக்குன்னு நிறுத்த போவோம். நிறுத்தும் போது என்ன ஆகும்னா, மறுபடியும் அந்த கழிவு வெளியே போகாது, உடம்புலேயே தங்கிக்கும். இந்த உடம்பு தங்கும்போது மூளை மறுபடியும் அதை விடவே விடாது. மூளை அதோட செயல்பட்ட நம்ம உடம்புலேருந்து வெளியே தள்ளுறதுக்காக முயற்சி தான் நம்ம மூளை தான் நமக்கு மருத்துவர்னே சொல்லலாம். அது என்ன பண்ணும், அடுத்த வேறு வழியை நாடும். அது என்ன வழி அப்படின்னா, நமக்கு சளி மூலிமா வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால், அது சளி கட்டியாக உருவாகி நுரையீரலில் போய் சேரும். அப்போ சளி மூலிமா நம்ம வெளியேறதுக்கு முயற்சி பண்ணுவோம், சளியெல்லாம் சிந்தி வெளியெடுக்கணும். ஆனால் அதை நம்ம பண்ணுறது கிடையாது. உடனே அதுக்கு என்ன பண்ணுறோம், காப் சிரப்ஸ் இந்த மாதிரி மாத்திரைகளை போட்டு எல்லாம் ஏதாவது ஒரு ஆயில்மெண்ட், இந்த மாதிரி ஆயில்மெண்ட் சொல்கிறோம், சிரப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம என்ன குடிச்சு உடனே அதை நம்ம மறுபடியும் உள்ளே தங்க வைக்கிறோம். அதையும் மீறி மூளை என்ன பண்ணும், மறுபடியும் வெளியேற்றுன்னு நினைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது தோல் மூலிமா வெளியேற்ற முயற்சி பண்ணுவோம். அப்போ அது தோல் வியாதியாக இருக்கும். ஆன்டி அலர்ஜி மெடிசன்ஸ் எதாவது யூஸ் பண்ணி அது மூலிமா வெளியே வராமல் மறுபடியும் உள்ளே தங்க வைக்கிறோம். இப்படி எல்லா வகையிலையும் மூளைக்கு நம்ம மூளை என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம எல்லா மாதிரியும் கொடுத்து நம்ம அதை தடுத்து நிறுத்திடுறோம். கடைசியாக மூளை என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் இன்னொரு முயற்சியை எடுத்து அதை ஒரு குப்பை தொட்டியை உருவாக்கும் நம்ம உடலில். அந்த குப்பை தொட்டிக்குள்ளே எல்லா குப்பையும் கொண்டு போய் சேகரிக்கும், அந்த நஞ்சுகள்லாம் சேகரித்து வச்சுருக்கோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதை ஒரு கட்டி அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அதை கட்டி வெட்டி எடுத்துருவோம். ஸோ இதையும் மீறி மறுபடியும் சேகரிக்காத குப்பை தொட்டி சேராது. அதனால் என்ன பண்ணோம்னா, நேராக கொண்டு போய் பிரெயினில், அதாவது மூளையிலேயே தன்னுடைய குப்பைகள் எல்லாத்தையுமே நம்ம மூளையில் சேகரிக்கலாம் அப்படி சொல்லி ஒரு வழியாக என்ன பண்ணோம், அதை போய் மூளையில் சேகரிக்கும். அதுதான் பிரெயின் டியூமராக போய் முடியும். இப்படி தாங்க நம்ம உடம்புல அந்த வியாதியை மூளை என்னதான் முயற்சி பண்ணி நம்ம உடம்புல தள்ளணும்னு நினைக்குதோ, அது எல்லாத்தையுமே நம்ம பிரெயினில் போய் முடியறதுக்கான வழியை நாமளே வழிவகை செஞ்சிட்ருக்கோம். இப்படித்தாங்க நம்ம உடம்புல நமக்கு என்ன தேவை, எது நடந்தால் தப்பு அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாமல் போயிடுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு தண்ணி தாக எடுத்தாலோ இல்லை ஏதோ பிரச்சனைனாலும் நம்ம மருத்துவத்தை போக மாட்டோம். அது மாதிரி நமக்கு உடம்புல மூளை நம்ம சைகையில் நம்ம சில பேர் சொல்லி உணர்த்தோட விட அதுவே உணர்த்தோம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தாக எடுத்தால் தண்ணி குடிக்கிறது, குளிருது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், போர்வை எடுத்து போத்திப்போம். வெயில் போய் நிற்கும் போது என்ன பண்ணுவோம், சுடுது, உடனே தள்ளி வந்துடுறோம். ஸோ இது மாதிரி நம்ம உடம்புக்கு உடனே அரிப்பு ஏற்படுது அப்படின்னா என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். இதை யார் கேட்டு நம்ம செய்கிறதில்ல, இதை போய் நம்ம யோசிச்சு செய்கிறதில்ல. நம்ம மூளை நேரடியாக நம்மகிட்ட சொல்லி அதை செய்ய வைக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய மூளை சரியான முறையில் செயல்பட்டு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், காய்ச்சல், சளி, இரும்பல், மூக்கொழுகுதல், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத நல்லபடியாக புரிஞ்சுக்குங்க. நம்ம உடவுலேருந்து கழிவுகளை வெளியேற்றதுக்காக முயற்சி தான் இது. இதை நம்ம நோயாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது நோயாக ஆக்கி நம்மளுடைய வியாபார உலகங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி அதை ஒரு பிரச்சனையாக்கி கேன்சரை உண்டாக்கி, கேன்சருக்கு பெரிய மருந்து கண்டுபிடிச்சி அதையும் உருவாக்கி அது ஒரு வெளியேற்றுற மூலியமா லட்சக்கணக்கில் நம்மகிட்ட பிடிங்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மளுடைய முன்னோர்கள் யாருமே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு மருந்து மாத்திரை எடுத்தது கிடையாது. ஸோ ஆனால் நம்மகிட்ட இந்த விஷயத்தை திணிச்சு நம்ம உடம்புல அதிகப்படியான நஞ்சை ஏற்படுத்தி நம்மளை இந்த ஜென்ரேஷனை கடுமையான நோயாளி ஜென்ரேஷனாக மாற்றிட்டு இருக்காங்க. இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இயற்கையாகவே நடக்க விட்டுட்டு அதை கழிவில் வெளியேற்ற நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். இந்த விழிப்புணர்வு தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.